ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கடம்பர் ஹில்ஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேனீக்கள் வளர்த்துறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோடு 1ல் சொன்ன தகவல் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். தேனீக்கள் நமக்கு தேன் மட்டும் தரதில்லை, அது மகரந்த சேர்க்கைக்கும் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்குது. தேனீக்கள் எப்போவுமே கூட்டம் கூட்டமாக தான் வாழும். இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராணி தேனி இருக்கும், ஆண் தேனி இருக்கும், வேலைக்கார தேனிகள் இருக்கும். இந்த ராணி தேனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது முட்டை வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது முட்டை வைக்கிறதா அதோட ஒரே வேலை. இந்த ராணிப்பூச்சி பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனீக்களை விட சைஸில் ஒரு 2 mm அதிகமாக இருக்கும். இந்த தேன்பொட்டி தேக்கினால் செய்யப்பட்டது. இதுக்குள்ளே இருக்கிற சட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகக்கணியில் செய்யப்பட்டது. இந்த தேன்பொட்டியை நிழலில் மழையில் நனையாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 5 வருடங்களுக்கு பொட்டி இதோட லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேன்பொட்டியில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, என்னென்ன ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேல்மூடி. இந்த மேல்மூடி பார்த்தீங்கன்னா தேனீப்பெட்டியோட மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு வெயில் அந்த பெட்டிக்குள்ளே போகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹனி சேம்பர். இதில் தான் உங்களுக்கு தேன் எல்லாமே வைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 6 சட்டங்கள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சட்டத்துலேயும் தேனடை வைக்கும். இந்த தேனடையை நம்ம பிக்காமல் அந்த ட்ரம்மு வச்சு அப்படியே நம்ம தேனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 6 சட்டங்களையும் பார்த்தா ஒரே டைமில் தேன் வைக்காது, ஒவ்வொரு சட்டமாக தான் வைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் சேம்பர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 சட்டங்கள் இருக்கும். இந்த ப்ரூடிங் சேம்பரில் தான் ராணிப்பூச்சி முட்டையிடும். இந்த ப்ரூடிங் சேம்பரில் இருக்கிற அடையில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிறிதளவு தேன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே முட்டையிட்டிருக்கும். ப்ரூடிங் சேம்பரில் 6 ஃப்ரேம் கண்டிப்பாக இருக்கணும். ப்ரூடிங் சேம்பரில் வெயில் படாமல் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிப்பலகை. இந்த ஹனி சேம்பர், ப்ரூடிங் சேம்பரில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு விழுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு. ஸோ இவ்வளோ தான் தேன்பெட்டியோட பாகங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாண்டு வைக்கிறோம், அதுக்கு மேலே அடிப்பலகை, அதுக்கு மேலே ப்ரூடிங் சேம்பர், அதுக்கு மேலே ஹனி சேம்பர். ஸோ இந்த ஆர்டரில் தான் வைக்கணும். ஹனி சேம்பருக்கு மேலே மேல்மூடி. ஸோ இந்த ஆர்டரில் தான் தேன்பெட்டி இருக்கணும். ராணிப்பூச்சி பார்த்தீங்கன்னா ப்ரூடிங் சேம்பரில் தான் இருக்கும். ஹனி சேம்பருக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. வேலைக்கார தேனீக்கள் பார்த்தீங்கன்னா அடிப்பெட்டிலேருந்து தான் வெளியில் போகும். அடிப்பெட்டியில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் வெளியில் மகரந்தத்தால் கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி அந்த ஹோல்ஸ் வழியாகவே உள்ளே போயிடும். ராணிப்பூச்சி பார்த்தீங்கன்னா 3 வருடம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஆண் தேனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் உயிரோடு இருக்கும். ஆனால் வேலைக்கார தேனீக்கள் அதோட ஆயுட்காலமே 30 நாள் தான். வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராணிப்பூச்சி தான் கண்ட்ரோல் பண்ணுது. எந்தெந்த வயசில் என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கிற கமாண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராணிப்பூச்சி தான் அதை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த வேலைக்கார தேனீக்கள் பார்த்தீங்கன்னா முட்டை பொரிச்சதுலேருந்து அதுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி ராணிப்பூச்சி அதோட வேலை கொடுக்கும். முட்டை பொரிச்சதுலேருந்து 5 நாள் வரைக்கும் ஒரு வேலை, 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் ஒரு வேலை, 10 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் ஒரு வேலை. ஸோ அந்த மாதிரி வயதுக்கு ஏற்ற மாதிரி அதோட வேலையை பிரித்து கொடுத்துரும். தேன் அடையை சுத்தம் பண்ணுறது, தேனை சேகரித்து வைக்கிறது, இந்த வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனீக்கள் தான் செய்யுது. இந்த ராணிப்பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 500 முட்டையிலிருந்து 1000 முட்டை வரைக்கும் வைக்கும். இந்த முட்டைகள் பார்த்தீங்கன்னா அடுத்தது கூட்டுப்புழுவாக மாறிடும். கூட்டுப்புழுவாக மாறி அதுக்கப்புறம் தேனீக்களாக மாறிடும். இப்போ ராணிப்பூச்சி முட்டை இட்டதுலேருந்து 9 நாளில் இது தேன் பூச்சியாக மாறிடும். இந்த ராணிப்பூச்சி விடுற முட்டையை அது வேலைக்கார தேனியாக மாற்றுறதா, இல்லை ஆண் தேனியாக மாற்றுறதா, இல்லை ராணி பூச்சியாக மாற்றுறதா அப்படிங்கிறத வேலைக்கார தேனிகள் தான் முடிவு பண்ணும். இந்த ப்ராசஸை அது எப்படி செய்யுங்கிறத நம்ம ஒரு தனி வீடியோவாக பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் தேன்பூச்சி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அது என்னென்ன வேலை செய்யுது, எப்படியெல்லாம் தேனை சேகரிக்குது அப்படிங்கிறதையும், தேன் பொட்டி நம்ம வாங்கும்போது அதில் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.